ஹலோ. இப்போ பார்க்க போற மிசல்லனியஸ் ப்ராப்ளம் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்படின்னா போத் ஏபி அண்ட் ஜிபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனையும் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட கண்டிஷன்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஒரே ஒரு கொஸ்டின் தான், பட் ஆனால் இதுவே மல்டி ஸ்டெப்ஸ் ப்ராப்ளமா இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். ஓகே ஓகே கொஸ்டின் ரீட் பண்ணலாம். The sum of the three numbers in GP is 56. ஸோ 3 நம்பர் இருக்கு. அந்த 3 நம்பரை விட அடிஷன் அதை சம் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 56. If we subtract 1, 7, 21 from these number in that order. இப்போ 3 நம்பர் இருக்கு. A, AR, AR squared இருக்கு. ஸோ இதில் முதல் நம்பர்ல இருந்து 1ஐயும், ரெண்டாவது நம்பர்ல இருந்து 7ஐயும், மூணாவது நம்பர்ல இருந்து 21ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணுனா அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த திங் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா இருக்கு. அப்படின்னா அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து மொதல் 3 டேர்ம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துக்கணும். மொதல் 3 டேர்ம் என்ன? ஜிபி அப்படின்னாலே 3 டேர்ம் என்ன அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். இப்போ ஏபியில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணோம், அப்புறம் செகண்ட்ல இருந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம், தேர்ட் டேர்ம்ல இருந்து 21 சப்ட்ராக்ட் பண்ணோம். இதுதான் ஏபியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து சம்குள்ள போலாமா? அடுத்து என்ன பண்ணணும்னா ரைட் மேத்தமெட்டிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் லைன், அந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து மேத்தமெட்டிக்கலா எழுதுவோம். அப்படின்னா என்ன? ஏ பிளஸ் ஏஆர் plus AR square equal to 56. இதை வேற எப்படி எழுதலாம்? ஏவை காமனா வெளியே எடுத்துடலாமா? இதோட இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண வேணாம், இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஸ்டெப் 2ல அந்த ரிலேட்டட் ஏபி இருக்கா, அந்த ஃபார்மேட்டை வச்சு அந்த A-1 AR-1 AR squared minus 21 இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏ அப்படிங்கிறதோட வேல்யூவை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ, அதாவது ஏ அப்படிங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரால கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் ஏ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆரா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். எதை யூஸ் பண்ணி? இந்த ஏபி சீக்வன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ஏபியில் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? செகண்ட் டேர்ம் A2 minus A1 equal to A3 minus A2. காமன் டிஃபரன்ஸ் இருக்கும்னு தெரியுமா? யா. ஸோ அந்த கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ AR minus 7 minus A minus 1 equal to AR square minus 21 minus AR minus 7. ஸோ இதில் மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதலாம். minus A plus 1 AR square minus 21 minus AR plus 7. Okay, so AR minus A minus 6 equal to AR square minus AR minus 14. Okay, இப்போ இந்த AR எல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துக்கலாமா? AR ஏவெல்லாம் yeah. So minus 6 plus 14 equal to AR square minus AR minus AR plus A. Okay. இப்போ ரெண்டு பக்கமும் AR ஆல ஆட் பண்ணிக்கிறோம். AR square minus 2AR plus A plus AR. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா 8 plus AR அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே வந்து குரூப் பண்ணுறோம். AR square AR plus A இதை குரூப் பண்ணிக்கிறோம். மைனஸ் 2AR தனியாக வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமா? AR square plus AR plus Aக்கு ஸ்டெப் 1லேருந்து 56ன்னு கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 8 plus AR equal to 56 minus 2AR. இப்போ இந்த 2AR அந்த பக்கம் போலாமா? ஸோ AR plus 2AR 3AR வரும். 56 minus 8. 56 minus 8 எவ்வளோ வரும்? 48. ஸோ 3AR அப்படின்னு பண்ணணும்.
So AR is equal to 48 divided by 3. And our 1 3s are 3, balance 1, 6 3s are 18. So AR is equal to 16. So A is equal to 16 by R. கண்டுபிடிச்சிட்டோமா? ஏங்கிறத ஃபங்க்ஷன் ஆஃப் ஆரா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் 2 யூசிங் த செகண்ட் கண்டிஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு ஏபி. அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக ஃபார்ம் பண்ணக்கூடிய கிவன் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது ஏவை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் காமன் ரேஷியோவாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 16 by ஆர் அப்படி. இப்போ இந்த 16 by ஆரை வந்து ஸ்டெப் 1ஓட ஆன்சரில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகே, substitute step 2 answer in step 1 to find the ratio. பண்ணலாமா? So 16 by r into 1 plus r square equal to 56. இப்போ r அந்த சைடு போச்சுன்னா 1 plus r square equal to 56r. So 16 plus 16r plus 16r square minus 56r equal to 0. So 16r square minus 40r plus 16 equal to 0. So 16 16s are 256. 256 வர மாதிரி 2 terms நம்ம கண்டுபிடிக்கணும். So 36 into 4 போட்டு பார்த்தா, sorry 36 into 6 போட்டு பார்த்தா, sorry 1 minute. So 16 16s are 256. அந்த 256ங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணா அந்த ரெண்டு டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணி இல்லை சப்ராக்ட் பண்ணோன்னா 40 கிடைக்கும், -40 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணால் 256 கிடைக்கும். அந்த ரெண்டு டேர்ம் என்னவா இருக்கும்? 32 into 8 வருமா? 8 2 16, பேலன்ஸ் 1, 3 24, 28, 256. ரெண்டு லைன் நம்ம சப்ட்ராக்ஷன் சிம்பிள் போட்டோம்னா -40. ஓகே, ஸோ 16r ஸ்கொயர் minus 32r minus 8r plus 16 equal to 0. இதில் 16r இங்கே காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க முடியுமா? பிகாஸ் 16 into 2 32. யா, எடுத்துக்கலாம். ஸோ r minus 2 வருமா? இங்கே -8r எடுத்துக்கலாம். 8 எடுத்துக்கலாமா? r minus 2 equal to 0. ஓகே, இப்போ r minus 2 இங்கே காமனாக இருக்கு. அதை வெளியே எடுத்தோம்னா 16r minus 8. இங்கே இப்போ 0 ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் r minus 2 equal to 0 which is equal to r equal to 2. Similarly, 16r minus 8 equal to 0. 16r is equal to 8. R is equal to 8 by 16 which is r is equal to 1 by 2. So, the required r வந்துட்டு ரெண்டு r இருக்கு. ஒரு காமன் ரேஷியோ வந்துட்டு 2, இன்னொரு காமன் ரேஷியோ half. 2r half. இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாமா? யா, அதான் அடுத்த ஸ்டெப். ஸோ இப்போ வந்து r is equal to 1. சாரி, r is equal to 2. a into 1. இது தேவையில்லை, இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி a is equal to 16 by r அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருந்தோமா? ஆமாம், அந்த இதை யூஸ் பண்ணலாம். r is equal to 2க்கு 16 by r அதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16 by 2 equal to 8. So a is equal to 8. ar is equal to 8 into 2 which is 16. ar square equal to 16 into 2, sorry 8 into 2 square which is 8 நாங்க 32. இப்போ r is equal to half. அப்படின்னா என்ன? a is equal to 16 by r which is 16 by 1 by 2 which is equal to 16 times 2 which is equal to 12 மிச்சம் 1 1 2 32. ஓகே, 16 times 2 is 32. So a is equal to 32.
AR equal to 32 times 1 by 2, which is 16. Then AR square equal to 32 times 1 by 2 square, that is 32 times 1 by 4, which is 8. So the numbers are, and the required numbers என்னவா இருக்கும் அப்படின்னா 1 8 16 32ங்கிற இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும், இல்லை 32 16 8ங்கிற டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த required geometric progression. ஓகே ஸோ இந்த சம்மில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டெப் 1ல் வந்துட்டு கொடுத்துருக்க டேட்டாவை, ஃபர்ஸ்ட் லைன் டேட்டாவை மேத்தமெட்டிக்கலாக எழுதுகிறோம். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு கொடுத்துருக்க செகண்ட் மேத்தமெட்டிக்கல் டேட்டாவோட பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம வந்து, அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஏபினாலே காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி A is equal to 16 by Rன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 3ல அந்த 16 by R கொண்டு போய் ஸ்டெப் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆரோட வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் 4ல ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படியே அதோட நம்பர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அப்படி கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் என்னென்னா 8 16 32 இல்லைன்னா 32 16 8. ஓகே, தேங்க்யூ, பை.